வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 16/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது கொஸ்டின், அட் வாட் பர்சன்டேஜ் பர் ஆனம் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 15 years ஆன் அ சம் ஆஃப் மணி பி 3/4 ஆஃப் திஸ் சம் ஆஃப் இன்வெஸ்டட். அதாவது வேற ஒன்றில் 15 வருஷத்தில் தனி வட்டி கொடுக்கும்போது 15 வருஷத்துல வந்து ஒரு அமௌண்ட் வந்து அதோடைய தனி வட்டி வந்து அமௌண்ட்டை போல் 4 மடங்கு மாறுதான். சரிங்களா, 3/4 சொல்லி மாறுது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன சொல்லி கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்மகிட்ட என்ன இருக்குது, டைம் கொடுத்துருக்காங்களா, டைம் வந்து 15 years கொடுத்துட்டாங்களா. இப்போது பிரின்சிபல் வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கணக்குப்படி அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த சம்மா. ஸோ அப்போ அவ்வளோதாங்க, டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுருங்க. எஸ்ஏ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100 ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஏயோட மதிப்பு என்ன 3/4 ஈக்குவல் டு பிரின்சிபலோட மதிப்பு என்ன 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அளவு அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், டைம் அளவு 15 years அப்பான் 100 ஈக்குவல் டு அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 5 3 15. அடுத்ததா 5 எடுத்தீங்கன்னா 1 5 25 100, 4 எடுத்தீங்கன்னா 1 4 5 20. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின். இது பார்க்க டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருக்கும். பட் இதில் வந்து சிம்பிளாக ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் மட்டும் எழுதிக்கோங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது ஏ சைன் தீட்டா சரிங்களா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்னு சொல்லி வேல்யூ கொடுத்துட்டாங்க, எம் எண்ணில். சரிங்களா, இப்போது இதோட சைன் வந்து அப்படியே மாறும். பி சைன் தீட்டா, இந்த கெழு வந்து மாறும். சரிங்களா, இது வந்து பி, இதோட கெழு பி சைன் தீட்டா மைனஸ் சைன் மாறும். ஏ காஸ் தீட்டாவோட மதிப்பு என்னவாக இருக்கும், என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கான்செப்ட். சரிங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. சாரிங்க, இது வந்து கான்செப்ட் அப்படின்னா இங்கே கணக்குப்படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா சி எனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ சைன் தீட்டா மைனஸ் பி காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ காஸ் தீட்டா பதிலாக இங்கே சைன் தீட்டா இருக்குது. சரிங்களா, இங்கே சைன் வந்து மைனஸில் இருக்குது, இங்கே சைன் வந்து ப்ளஸில் இருக்குது. மற்றபடி இது அப்படியே இருக்குங்களா. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி அப்படின்னா ஏ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், இங்கே சைன் மாதிரி இருக்குது. பட் இது வந்தாலும் சைன் இது ரெண்டே கூட்டுமொத்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வச்சு கூட்டுமொத்தத்தில் இதோட சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1 சொல்லி மாறி வரும். சரிங்களா, அப்போது இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி வருமா. நமக்கு என்ன கேட்குறாங்க, இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கோம். அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு ஒரு நிமிஷங்க, ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு சொல்லி வரும். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் போகுமா, ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சைன் வந்து சேமாக வரும், அந்த சைன் டிஃப்ரெண்ட்டாகவும் வரலாம். அதே நேரத்தில் இங்கே ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்படி வந்துச்சுன்னா இதுதான் வேல்யூ, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். இஃப் த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல், சரிங்களா, ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய மூலங்களுடைய ஸ்கொயர்களுடைய கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல் வந்து 40 தான். சரிங்களா, இந்த பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதோடைய கூடுதல் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 40 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா கேவோட வேல்யூன்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு தெரிஞ்சது என்ன, ஏற்கனவே ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லி ஒரு பல்லுறுப்புக்கோவை 0 என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எனில். சரிங்களா, பல்லுறுப்புக்கோவை கான்செப்ட் படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், மைனஸ் பி அப்பான் ஏ. அதே இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மூலங்களின் பெருக்குத்தொகை, ரெண்டு மூலங்களின் கூடுதல் வந்து மைனஸ் பி அப்பான் ஏன்னு சொல்லி வரும். ரெண்டு மூலங்களுடைய பெருக்குத்தொகை சி அப்பான் ஏன்னு சொல்லி வரும். சரிங்களா, இது வந்து கான்செப்ட்.
இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரீசெண்டாக வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ்ன்ற இடத்துல பீன்ற இடத்துல எனக்கு 8 இருக்குது. சரிங்களா? மைனஸ் ஆல்ரெடி பீன்ற இடத்துல 8 இருக்குது. சரிங்களா? இங்கே -8 இருக்குது. சாரி, பீன்ற இடத்துல -8 இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -8 வகுத்தல் ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. சரிங்களா? x² முன்னாடி வந்து கெழு வந்து 1 சொல்லியிருக்கு. ஸோ இதோட மதிப்பு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ வகுத்தல் 1 8ன்னு சொல்லி வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? C/A. சின்ற இடத்துல என்ன இருக்குது? K இருக்குது. வகுத்தல் 1 ஏன்ற இடத்துல. ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு K. நமக்கு α² + β² மதிப்பு தெரியும். அப்போது வந்து நம்ம வந்து a + b the whole square ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா α + β the whole square equal to α² + β² + 2 × ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? 8² வருமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 8. ஸோ 8² ஈக்குவல் டு α² β² மதிப்பு 40 + 2 ஆல்ஃபாவா? ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? இங்கே இருக்க 8² மதிப்பு 64. 64 - 40 24 சொல்லி வரும். ஸோ 24 2 ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 24 வரும். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 24/2 ஈக்குவல் டு 12 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த பல்லுறுப்புக்கோவோட இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், ஃபைண்ட் த 3 நம்பர்ஸ். சரிங்களா? ஒரு 3 எண்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதோட ரேஷியோ வந்து 3:4:5 சொல்லியிருக்கு. HCF கேட்குறாங்க. அப்படின்னா கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்து அதோட HCF கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரோட வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரேஷியோட இந்த HCF பிரிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? 3 × 7 4 × 7 5 × 7. சரிங்களா? சாரி, 5 × 7. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 21 28 35தான் ஆன்சர். இது புரியலை அப்படின்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த நம்பர் இது வந்து அந்த எண்களுடைய ரேஷியோ. சரிங்களா? அப்போ அந்த எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x 4x 5x சொல்லியிருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து HCF பார்த்தீங்கன்னா என்ன வரும்? HCF வந்து இதனுடைய HCF, இந்த எண்களுடைய HCF வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ ஏதுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர்ஸோட வேல்யூ அப்படியே அதை பிரிக்கிறோம் தான். ஸோ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த என்னுடைய HCF கொடுத்தாங்க, மீப்போவை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும்? இந்த ரேஷியோ டு HCF தான் அந்த நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் 15வது கொஸ்டின். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ரேஷியோ இந்த ஃபாலோயிங். கிரேட்டஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 15 நம்ம வழக்கமாக பண்ணுறோம் தான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். 15/28 அப்புறம் 5/18. சரிங்களா? அடுத்ததாக 13/21, அடுத்து 19/27. சரிங்களா? இப்போ இந்த 2 நம்பரையும் அடுத்தடுத்த நம்பர் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 18 × 15 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15. 18 × 15 ஒரு நிமிஷங்க. ஸோ 18 × 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 வரும். சரிங்களா? அடுத்து 28 5 140 வரும். சரிங்களா? இதில் இது பெருசு 15 வகுத்தல் 28 தான் பெருசு. ஸோ இது வந்து அப்படியே அடுத்து வந்து கேரி ஓவர் ஆகும். சரிங்களா? அப்போது இருக்கலே பெருசு எது? 270. ஸோ இதுதான் வந்து அடுத்து அப்படியே கேரி ஓவர் ஆகும். 15 வகுத்தல் 28 × 13 வகுத்தல் 21. சரிங்களா? இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த நம்பர் அப்படி இறக்கி குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 15 20 200 315 வருமா? எஸ், 315. ஸோ இங்கே 28 × 13 என்ன வரும்? 28 13 3 28 60 84. சரிங்களா? அடுத்து ஒரு 28. ஸோ 364 சொல்லி வரும். ஸோ 364. ஸோ இதில் எது பெரிய நம்பர்? 364 தான் பெரியது. அப்போது இந்த ரேஷியோ அப்படியே கேரி ஓவர் ஆகும் அடுத்து. சரிங்களா? அப்போ 13/21 × 19/27. சரிங்களா? இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 13/27 வந்து 357 சொல்லி கிடைக்கும். அடுத்து 19/21 என்ன வரும்னா 399 சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இருக்கல பெரிய ரேஷியோ அது 399 தான் பெரிய ரேஷியோ. ஸோ அதை கேரி ஓவர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா 19/27 தான்
இருக்கையில் கிரேட்டஸ்ட் ரேஷியோ. சரிங்களா, இப்படி தான் கண்டுபிடிக்கிறது கிரேட்டஸ்ட் ரேஷியோ. புரிஞ்சுக்க நம்புறேன். எது ரெண்டு நம்பரை வந்து குறுக்கு பெருக்கல் ரெண்டு பின்னத்தை வந்து அடுத்தடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா எந்த வேல்யூ வந்து அதிகமாக வருதோ அந்த ரேஷியோ வந்து அடுத்து கேரி ஓவர் பண்ணி அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டே போக வேண்டியதான். அது கடைசியாக வந்து எது வந்து எதோட மதிப்பு வந்து பெருசாக கிடைக்குதோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ரேஷியோ. ஸ்மாலஸ்ட்னா இதுக்கு சின்னதை எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். A glass cylinder with diameter 20 cm has water to height 9 cm. A metal ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரில் வந்து ஒரு உருளையினுடைய விட்டம் வந்து 20 சென்டிமீட்டர். அதில் வந்து தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த தண்ணி நிரப்பப்பட்டிருக்க உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். ஒரு 8 சென்டிமீட்டர் எட்ஜ் உள்ள ஒரு கியூப். சரிங்களா, 8 சென்டிமீட்டர் எட்ஜ் உள்ள ஒரு கியூப் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து முங்க வைக்கப்படுது. சரிங்களா, அப்போ முங்க வைக்கும் போதெல்லாம் அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆகாத ஹைட்டினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது ஒரே ஒரு நிமிஷம். எட்ஜ் ஒரு கியூப்னுடைய எட்ஜ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கியூப்னுடைய எட்ஜ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பகுதி இதுதான் எட்ஜ். இது எட்ஜ், இந்த பகுதி எட்ஜ், இருக்கிறது எல்லாமே எட்ஜ். அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 8 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த உருளை அந்த சிலிண்டருடைய டயமீட்டர் எவ்வளோ கொடுத்தாங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்தாங்களா? அப்போ அதனுடைய ஆரம் என்னவா இருக்கும்? ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குமா? அவ்வளோதாங்க. Sun water a metal cube edge immersed completely. Calculate the height by which the water will rise in the cylinder. அப்போ 4/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்றது உருளையினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா. சரிங்களா, உருளையோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. இது வந்து அந்த கியூப். சரிங்களா, கியூப்னுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலான்னா ஏ கியூப். சரிங்களா, இந்த மொத்த பரப்பளவும் என்ன ஆகுது? அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டருக்குள்ள சிலிண்டர் நம்ம படமாகவே போட்டுடலாம். படமாக போட்டால் அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த மொத்த உருளையும் அந்த சிலிண்டருக்குள்ள வந்து அப்படியே மெர்ஜ் ஆகுது. சரிங்களா, மொத்த உருளையும் அந்த சிலிண்டருக்குள்ளேயும் முங்க வைக்கப்படுது. அப்படின்னா அதோடைய தண்ணீரோட மட்டம் வந்து உயரம் இல்லையா, தண்ணீரோட மட்டம் வந்து உயரம் இல்லையா, நார்மலாக இருக்கிறத விட உயரமா. அப்போது இதோட மொத்த பரப்பளவு எவ்வளவு? ஏ கியூப். சரிங்களா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இது கொஞ்சம் சமமாக இருக்குமா? அந்த உயரம் இன்க்ரீஸ் ஆகிற உயரம் வந்து இந்த கனசதுரத்தினுடைய மொத்த கொள்ளளவுக்கு வந்து சமமாக இருக்குமா? கனசதுரத்தினுடைய மொத்த கொள்ளளவுக்கு. அவ்வளோதான். பையோட மதிப்பு என்ன சொல்லிட்டாங்க? 3.142 எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ 3.14 எடுத்துக்கலாம். இன்ட்டு ஆரோடைய மதிப்பு என்ன? 10 × 10. ஹைட் வந்து கூடுமா? ஹைட் வந்து எவ்வளவு? 9 சென்டிமீட்டரா? ஸோ ஹைட் வந்து அப்படியே வச்சுக்கலாம், 9 எடுக்க வேணாம். ஏன்னா வந்து அது வந்து அதோட தண்ணி உயர பை விச் த வாட்டர் வில் ரைஸ் த சிலிண்டர். ஹைட் பை விச், அந்த உயரம் வந்து அதிகரிக்கிற உயரத்தை தானே கேட்குறாங்க. அப்போ அந்த அதிகரிக்கிற உயரத்தை மட்டும் எது? இந்த தண்ணி இந்த சதுரம் வந்து இந்த தண்ணிக்குள்ள இந்த உருளையினோட முங்குற பரப்பு தானே. அப்போது ஹைட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம், அந்த 9 எடுக்க வேணாம். சரிங்களா, அப்போது கியூப் என்ன வரும்? 8 கியூப். அதோட மதிப்பு என்ன வரும்? 8 = 512. சரிங்களா, 8 கியூப் 512. இந்த 3.14ன்றது 3.14ன்றது 100ஓட பெருக்குமத்தில் 314 சொல்லி மாறும். ஸோ இதோட மதிப்பு சுருக்குனீங்க அப்படின்னா 1.6 சென்டிமீட்டர்ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின். X is the closest approximate product 0.003. இதனுடைய மதிப்பில் எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? க்ளோசஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 333/1000 சொல்லி எழுதலாமா? சாரி, 10,000 இன்ட்டு 25/100 இன்ட்டு 499/1000. சரிங்களா, இன்ட்டு க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து 125/1000 இன்ட்டு 24. அவ்வளோங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10 சொல்லி எழுதலாமா? சாரி, 1/3 சொல்லி எழுதலாமா? இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1/3ன்ற ரேஞ்சுக்கு போகும். சரிங்களா, 1/3 சொல்லி எழுதலாமா? இதை வந்து
அடுத்து இதை வந்து 1/4 சொல்லி எழுதலாமா? அடுத்து இதை வந்து 500 சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 1/2 வருமா? க்ளோசஸ்ட் ரேஞ்ச் தானே கொடுத்துருக்காங்க, க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன். அப்போ இதோட மதிப்பு 1/8 சொல்லி வரும் இன்ட்டு 24. அப்போ 3/24 சரியா போச்சா? 3/24 அடியாயிருமா? அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 1/4 × 2 = 1/8ன்றதான் ஆன்சர். அவங்க க்ளோசஸ்ட்டும் கொடுத்ததுனால நம்ம வந்து 499 500 சொல்லி அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டின். A number when divided by 280 leaves 73 remainder. சரிங்களா? 280 வந்து 74 வகுக்கும்போது ரிமைண்டர் வந்து 73 வருதான். சரிங்களா? அப்புறம் when the same number is divided by 35. சரிங்களா? அப்போ the remainder will be. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? 280 வகுக்கும் பொழுது 280 ஒரு எண்ணால் வகுக்கும் நம்பர் டிவைடட் பை 280. ஒரு எண்ணை வந்து 280ஆல் வகுக்கும் பொழுது ரிமைண்டர் வந்து 73 கிடைக்குது. அதே நம்பர் 35 வகுக்கும் போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும், மீதி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 280ஆல் வகுக்கும் பொழுது ரிமைண்டரு 73. சரிங்களா? ரிமைண்டர் வந்து 73. ஸோ அந்த நம்பர் 280 + 73 சொல்லியிருக்குமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி வகுக்கலாம். சரிங்களா? 353 வகுத்தல் 35. ஸோ ஈக்குவல் டு இது வந்து 10 கூட போகும். ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 3 சொல்லி வரும். சரிங்களா? இப்படி கூட்டியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 280 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 73 மட்டும் டேரெக்டாக வகுப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 35ஆல் அந்த 280 முழுமையாக வகுப்படுமான்னு கவனிக்கணும். முழுமையாக வகுப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து இதோட பண்ணணும். சப்போஸ் முழுமையாக வகுப்படாமல் 2 ரிமைண்டிங் வருதுன்னா ரிமைண்டர் வந்து ஒரு 2 3 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ன சம்திங் வருதோ அதை வந்து இந்த நம்பரோட ஆட் பண்ணி புதுசாக அந்த இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணி 2ஆவது வந்து 35ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ தான் ரிமைண்டர் வரும். அதனால நீங்கள் நார்மலாக வந்து இந்த 280ஆல் வகுக்கும்போது 73 ரிமைண்டர் வருதா? அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ரெண்டையும் கூட்டி வரதான் அந்த நம்பராக இருக்கும். சரிங்களா? மினிமம் நம்பராக அந்த நம்பர் தான் இருக்கும். ஸோ 359 35ஆல் வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 3 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். நேற்று பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தாங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா தியல்ஸ் தியரம், அதே கான்செப்ட் தான். அதில் பேரலல் லைன் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா ஏபிசி டிஇ அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன? பியும் சியும் வந்து ஒன்றுக்கும் பிசியும் டியும் பேரலல் அப்படின்னா என்ன வரும்? ஏபி அப்பான் பிடி ஈக்குவல் டு ஏசி அப்பான் சிஇ ஈக்குவல் டு பிசி அப்பான் டி. சரிங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். இது கான்செப்ட், இது நேற்றையே பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போ கணக்குப்படி என்ன கேட்குறாங்க அப்படின்னா ட்ரையாங்கல் கேஎம்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பிக்யூ வந்து எம்எனுக்கு வந்து பேரலாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கேபி அப்புறம் பிஎம்மோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? கேபியோட மதிப்பு 4, பிஎம்மோட மதிப்பு என்ன 13 சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் கேஎன்னோட மதிப்பு இந்த டோட்டல் லென்த் மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 20.4 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா கேக்யூவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரேஷியோ என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போது அக்கார்டிங் டு தி தியரம், இந்த தியரத்தின் படி கேஎம்மோட மதிப்பு என்னவாக இருக்கும்? கேபி ப்ளஸ் பிஎம்மாக இருக்குமா? ஸோ அதோட மதிப்பு என்ன இருக்கும்? 4 + 13 = 17x சொல்லி எடுத்துக்கலாமா? அது வந்து 17 ரேஷியோவில் இருக்கும். ஸோ 17x எடுத்துக்கலாம். இந்த 17xோட மதிப்பு என்னவா இருக்குது? 20.4 சென்டிமீட்டரா? அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஒரு 1.2 சென்டிமீட்டர் சொல்லி வரும். சரிங்களா? ஒரு 17 34 1.2 சென்டிமீட்டர் சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? கேக்யூவோட மதிப்பு தான் வரும். ஸோ இங்கே நல்லா கவனிங்க, கேபியோட மதிப்பும் கேக்யூவோட மதிப்பும் சேமா? அப்போ இது 4னா இப்போ இதுவும் 4 தான் வருமா? சரிங்களா? அப்போது நமக்கு என்ன தேவை? கேக்யூ = 4x = 4 × 1.2 4.8 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். The positive number when decreased by 3 is equal to 28 times of the reciprocal of the number. ஒரு நம்பர் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதோட ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும்? ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நம்பர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்லேருந்து 3 கழிக்கும் பொழுது அந்த நம்பர் வந்து அதனுடைய ரெசிப்ரோக்கலை போல் 28 மடங்கா. ஸோ 28 × 1/ஏன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைன் த நம்பர் சொல்லி அந்த நம்பர் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு மதிப்பு என்ன வரும்? இந்த 1/ஏன்றதை இந்த வகுத்தில் இருக்க ஏ வந்து இந்த பக்கம் கொண்டு போகும்போது பெருக்கலாம் வருமா? அப்போது a × a - 3 = 28. அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் வந்து எது வந்து
இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் ஈக்குவல் டு 28ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நீங்கள் சமன்பாடு இதோட சமன்பாடு அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 28 ஈக்குவல் டு 0 பெருக்குனா 28 கூட்டினா வந்து பெருக்குனா மைனஸ் 28 கூட்டினா வந்து மைனஸ் 3 சொல்லி வரணும். ஸோ இதோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன வரும் பார்க்கணும்னா 7 நாங்கள் 28 சரிங்களா? 28 மைனஸ் 28. ஸோ பெருக்குனா 7 பெருக்குனா மைனஸ் 28 கூட்டினா மைனஸ் 3. ஸோ மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 4 சொல்லி வைக்கலாம். அப்போ இதோட ஏவோட மதிப்பு என்ன வரும்? இதுக்கு அப்படியே இந்த சைனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். ப்ளஸ் ஏ அல்லது மைனஸ் 4 சொல்லியிருக்கோம். அவங்க என்ன கொடுத்தாங்க? அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து +7 ஆன்சர் சரிங்களா? இங்கே இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு போடுறதுக்கு இதுன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா பை ஆப்ஷன் சரிங்களா? a இன்ட்டு a மைனஸ் 3 ஈக்குவல் டு 28 அப்படின்னா 7 இன்ட்டு 7 மைனஸ் 4 ஈக்குவல் டு 28 எந்த கான்செப்டில் 28 ஈக்குவல் டு 28. ஸோ ஆப்ஷன் வந்து பின்றதான் ரைட். இப்படியும் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போடலாம் இந்த இடத்துல. சில கணக்குகளில் நான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடைசி வரைக்கும் எல்லா விடையும் வந்து உங்களால் ஓனாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி வரும்போது இந்த சமன்பாடு பாதி வரைக்கும் வரும்பொழுது உங்களுக்கு தெரியலன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். ஒரு புக்கு 250 பேஜ் இருக்குது. அதில் வந்து பர்சன் ஏ வந்து 6 பேஜ் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 6 பேஜ் வந்து வாசிப்பார். பர்சன் ஒரு பின்றவர் வந்து 1 மணி நேரத்துக்கு 8 பேஜ் படிக்கிறார் சரிங்களா? அதில் வந்து ஒரு 2 சாப்டர் இருக்குது. 72 பேஜ் உள்ள ஒரு 2 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் வந்து பிக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. அதனால் பி வந்து நார்மலாக இருக்கிறத விட டபுள் மடங்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிறார். அப்படின்னா who among will finish the work first and how much sooner than the other? அப்படின்னா யார் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிப்பாங்க, எவ்வளோ நேரம் சீக்கிரமாக மற்றவங்களோட எவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ ஏன்றவர் எடுத்துக்கக்கூடிய டைம் சரிங்களா? டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஏன்றவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னா அவருடைய 250 பேஜா மணிக்கு 6 மணி நேரம் சரிங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 4/24 சரிங்களா? அப்புறம் 10 41 246 அடுத்து 4/6 வந்து 4/6 ஹவர்ஸ் சரிங்களா? அப்போது 41 ஹவர்ஸ் 4/6 வந்து 60 ஆடி கொடுத்தோம் அப்படின்னா மினிட்ல கன்வெர்ட் பண்ணலாமா? மினிட்ல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60 ஆடி கொடுத்தீங்கன்னா 10 4/6 41 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்ன்றதான் ஏ வந்து வேலை முடிப்பார் சரிங்களா? இப்போ இந்த 200 MB இது வந்து ஏ வந்து எடுக்கக்கூடிய டைம் வந்து இந்த 250 பேஜ் முடிக்கிறதுக்கு 41 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கிறார் சரிங்களா? இப்போ பி வந்து இது 2 விதமாக முடிக்கிறார். ஒன்று வந்து 250 பேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இங்கே 72 பேஜ் அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்கா? டபுள் த டைமா சரிங்களா? அடுத்து மிச்சம் இருக்கிறது 178 178 பேஜ் வந்து நார்மல் ஹவரில் வந்து முடிக்கிறார் சரிங்களா? அப்போ 178 இது வந்து நார்மல் டைமில் வந்து முடிச்சிடறாரு. நார்மல் டைம்லேயே முடிச்சிடறாரு. எப்பயும் போல வழக்கமான டயத்துலேயே முடிச்சிடறாரு. அப்போ 178 வகுத்தல் 8 அவர் வந்து ஒரு பேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேஜ் முடிப்பார்? 8 பேஜ் முடிப்பார் சரிங்களா? அப்போது 8 வகுத்தீங்க அப்படின்னா ஈரட்ட 16 மிச்சம் 18 ஈரட்ட 16 சரிங்களா? ஈரட்ட 16 மிச்சம் 2/8 ஹவர்ஸ் சரிங்களா? இந்த 72 பேஜை முடிக்கிறதுக்கு அவர் என்ன ஆகுது? டபுள் த டைம் ஆகுது சரிங்களா? டபுள் டைம் ஆகுது. ஸோ அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 8 பேஜ் படிப்பார்னா அப்போ 2 மணி நேரத்துக்கு தான் 8 பேஜ் படிப்பார். டபுள் த டைம்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பேஜ் படிப்பார்? 4 பேஜ் தான் படிப்பார். ஸோ 72/4 ஈக்குவல் டு எவ்வளவு? 18 ஹவர்ஸ் வந்து 18 ஹவர்ஸில் வந்து அந்த பேஜ் 72 பேஜை வந்து படித்து முடிச்சிருப்பார் சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ நார்மலாக வந்து 8 மணி நேரத்தில் வந்து படிச்சிருந்தார் மணிக்கு 8 பேஜ் தான் படித்தார் அப்படின்னா டபுள் த டைம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் 4 பேஜ் தான் அவரால் படிக்க முடியும். ஸோ 2 மணி நேரத்தில் தான் 8 பேஜ் படிக்க முடியும் சரிங்களா? அப்போது 1 மணி நேரத்துக்கு 4 பேஜ் படிக்கிறாரு அப்படின்னா 72 பேஜ் வந்து எத்தனை மணி நேரத்தில் படிப்பார்? 18 மணி நேரத்தில் வந்து படித்து முடிச்சிருப்பார் சரிங்களா? இப்போ வந்து அவர் டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைம் டோட்டல் டைம் ஆஃப் பி என்ன பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ் ப்ளஸ் ஒரு 22 இந்த 2/18 எப்படி எழுதலாம்? மறுபடியும் வந்து 60 அடி 1/4 ஸோ 1/4 கால் மணி நேரம்னா 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸா
அப்போ இதோட மதிப்பு அளவு 40 hours 15 minutes. ஸோ பி வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். நல்லா கவனிங்க, பி வந்து 40 hours 15 minutes முடிச்சிடாரு, ஏ வந்து 41 hours 40 minutes முடிக்கிறார். சரிங்களா? அப்போது பி வந்து சீக்கிரம் முடிச்சிடாரு. அப்போது ஃபஸ்ட் இந்த 2 ஆப்ஷன் அடியாருமா? ரெண்டாவது எவ்வளோ நேரம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் வித்தியாசம்? 1 மணி நேரம். இது 2 பேர்த்துக்கு வந்து சாரி அந்த வேறு கலரில் எழுதலாம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes தான் வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் பி பர்சன் வந்து சீக்கிரம் முடிச்சிடாரு. எவ்வளோ நேரத்தில் சீக்கிரம் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes சீக்கிரம் முடிக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின். 3/4 of a number is 50 more than its 1/3. சரிங்களா? ஒரு நம்பர் இருக்குது, ஏன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருடைய 3/4 4ல் 3 பங்கு வந்து அந்த நம்பருடைய 1/4 விட 1/3 விட 50 அதிகமாக. சரிங்களா? அவ்வளோங்க. இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. ஸோ 3/4a minus 1/3a ஈக்குவல் டு 50. மீச்சம் எடுத்தீங்க அப்படின்னா 12 சொல்லிடுறோம். சரிங்களா? அப்போ மேலே எங்கேயும் இந்த இதில் வந்து கீழே வந்து 3ஆல் பெருக்கும். ஸோ மேலே வந்து 3ஆல் பெருக்கணும். இப்போ 9a மைனஸ் இங்கே 3 இருக்குது. ஸோ கீழே 4ஆல் பெருக்கும், மேலேயும் 4ஆல் தான் பெருக்கணும். ஸோ -4a ஈக்குவல் டு 50. அங்கே என்ன கேட்குறாங்க? தென் ஃபைன் த நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும்? 5a ஈக்குவல் டு 50 × 12. ஸோ ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? ஏவோட மதிப்பு 120 ஆன்சர். பேசிக் கான்செப்டோடையே போங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சாரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோனி பர்ச்சேஸ் 2 cars ஏபி. டோனி வந்து ஏபின்னு சொல்லி 2 கார் வந்து அங்கே டோட்டல் காஸ்ட் வந்து 650,000. சரிங்களா? ஹீ செல்ஸ் அ கார் ஏ வித் 20% ப்ராஃபிட். சரிங்களா? கார் பி அட் லாஸ் 25%. கெட் த சேம் செல்லிங் ப்ரைஸ் ஃபார் தி போத் த கார்ஸ். வாட் ஆர் த பர்ச்சேசிங் ப்ரைஸஸ் ஆஃப் ஏ அண்ட் பி? கார் ஏ, கார் பி ரெண்டோடைய செல்லிங் ப்ரைஸ் சேம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? ரெண்டோடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 120% வந்து லாபத்தில் வைக்கிறார். சரிங்களா? அப்போது கார் ஏ இல்லை கார் ஏ, கார் பி இதோடைய காஸ்ட் ப்ரைஸு, இதோடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது 100 அப்படின்னா இதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 120 சொல்லியிருக்கும். சரிங்களா? காஸ்ட். கார் பிக்கு வந்து 25% நட்டம். சரிங்களா? அப்போ இது 100 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 75 சொல்லியிருக்கும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோடைய செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா வாட் ஆர் த பர்ச்சேசிங் ப்ரைஸஸ் ஆஃப் கார் ஏ அண்ட் பி? கார் ஏபியினோட பர்ச்சேசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே சேம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா சரிங்க 5 இங்கே 6. சரிங்களா? இங்கே 4 இங்கே 3. சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? 5:6 சொல்லி வந்திருக்கும். காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள விகிதம். இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள விகிதம் 4:3 சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம கணக்கு படி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டோடைய செல்லிங் ப்ரைஸும் சேம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது இங்கே 6ன்னு சொல்லியிருக்கு, இங்கே 3ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து மொத்தமாக வந்து செல்லிங் ப்ரைஸை சேம் பண்ணுறதுக்கு இது மொத்தமாக வந்து 2ஆல் பெருக்கலாமா? செல்லிங் ப்ரைஸ் 3ன்றது 2ஆல் பெருக்கிங்கன்னா 6ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்போ டோட்டல் இதையும் வந்து 2ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு கார் ஏக்கு வந்து சரிங்களா? கார் ஏ கார் பி இதோடைய காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? கார் ஏக்கு வந்து 5:6 சொல்லி இருந்திருக்கும். கார் பிக்கு வந்து 8:6 சொல்லி இருந்திருக்கும். சரிங்களா? அப்போது அதோடைய பர்ச்சேசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 5:8 சொல்லி இருந்திருக்குமா? வாட் ஆர் த பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஆஃப் கார் ஏ அண்ட் பி? அப்போது இது ரெண்டோடைய மதிப்பு எவ்வளவு? ரெண்டோடைய மதிப்பு எவ்வளவு? 13 ரேஷியோ. இந்த 13 ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,50,000. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன? 5 லட்சமா? சரி, 6,50,000னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 5.
50,000 சொல்லி வருமா? 5000 எஸ் 50,000. நமக்கு என்ன தேவை? ஏபியோட மதிப்பு தான் தேவை. ஸோ 5 × 50K இஸ்ட்டு பியோட மதிப்பு என்ன வரும்? 8 × 50K ஈக்குவல் டு 2,50,000 இஸ்ட்டு 4 லட்சம். ஏயோட மதிப்பு 2,50,000 இருக்கும், பியோட மதிப்பு 4 லட்சமாக சொல்லி இருந்திருக்கும் அதோடைய காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற ரேஷியோ காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 6,50,000 சமமாக இருக்கும். ஒரு ரேஷியோட மதிப்பு 50,000. ஸோ 5 × ஏபியோட மதிப்பு 5:8. ஸோ மதிப்பு வந்து 2,50,000 4 லட்சம் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். இது சுருக்கு சொல்லி கேட்டுருக்காங்கப்பா. நல்லா கவனிங்க. இங்கே வந்து எல்லா நம்பருக்குமே வந்து தசமம் வந்து வேறுபட்டு இருக்கு. சரிங்களா? இங்கே 4 இருக்குது, 5 4 5 6 சொல்லி வித்தியாசமாக இருக்குது. இங்கே கவனிங்க. இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம். தசமத்துக்கு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை தசமம் இருக்குது? ஒரு ஸ்தானம். சாரிங்க, ஒரு ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், இங்கே ஒரு 3 ஸ்தானம். ஸோ மொத்தம் 6 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 6 தசமம் இருக்குது. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் வந்து 6 தசமம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது ஒரு 0 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5 தசமத்தில் தான் ஆன்சர் வரணும். சரிங்களா? 5 தசமத்தில் வந்து புள்ளிக்கு அப்புறம் 5 தசமம் இருக்கிற மாதிரி ஆன்சர் வரணும். புள்ளிக்கு அப்புறம் 5 தசமமாக இருக்கா? 4 தசமம். இங்கே 3 6. புள்ளிக்கு அப்புறம் 5 தசமம் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? 5 தசமம். புள்ளிக்கு அப்புறம் 5 தசமம் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து 20 புக்கு வந்து செல் பண்ணுறான் 1,800 ரூபாய்க்கு. அப்படி விற்பனை பண்ணும்போது அவனுக்கு வந்து 5 புத்தகத்துக்கான அடக்க விலைக்கு சமமான லாபம் வந்து அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க? ஒரு புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபியா. அவ்வளோதான். இங்கே வந்து ப்ராஃபிட் எவ்வளவு? 5 காஸ்ட் ப்ரைஸுக்கு சமம். 5 புத்தகத்தோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு சமம். சரிங்களா? அவன் எத்தனை புக்கு விற்கிறான்? 20 புத்தகம் விற்கிறான். சரிங்களா? எதுக்கு எதிராக வச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா 20 புத்தகங்களுடைய அடக்க விலைக்கு எதிராக வச்சிருப்பான். சரிங்களா? அப்போ 20 சிபி. அப்போது சிபியோட மதிப்பு என்ன வரும்? 25 சிபி ஈக்குவல் டு 20 எஸ்பிக்கு சமமாக வரும். அப்போது சிபி அப்பான் எஸ்பி இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20/25. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4/5 சொல்லி வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு எவ்வளவு? 4 ரேஷியோவில் இருக்குது. எஸ்பியோட மதிப்பு என்ன இருக்குது? 5 ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? இப்போது எஸ்பியோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாயா? ஸோ 5 ரேஷியோன்றது 1,800 ரூபாயா? ஸோ 5 ரேஷியோ 20 புத்தகங்களுக்கு. சரிங்களா? 20 புத்தகங்கள் 20 புக்குக்கு 20 புக்கு × 5 ரேஷியோ ஈக்குவல் டு 1,800. ஸோ 20 அடி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 90 வருமா? எஸ். அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 18 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? இப்போ 20 புக்குனுடைய விலை வந்து 5 ரேஷியோன்னு இருக்குது. சரிங்களா? 5 ரேஷியோ அதோட மதிப்பு 1,800 ரூபா. அப்படின்னா ஒரு புக்குனுடைய ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 ரூபா சொல்லி வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு புக்கினுடைய அடக்க விலை தான் தேவை. சரிங்களா? இப்போ அடக்க விலை எவ்வளவு? 4. சரிங்களா? 4 ரேஷியோவா? ஒரு புக்கினுடைய 4 ரேஷியோட மதிப்பு அடக்க விலை சிபி ஈக்குவல் டு 4 × 18 72 ரூபா வந்து அதனுடைய அடக்க விலையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின். ஒருத்தர் வந்து 1.5 மீட்டர் உயரமுள்ள ஒருவர் வந்து 28.5 மீட்டர் தூரம் ஒரு டவரோடைய அடிப்பகத்தில் வந்து 28.5 மீட்டர் தூரத்தில் இருக்கார். சரிங்களா? இப்போ அவர் வந்து அந்த டவரோடைய உச்சியை பார்க்குறாரு. அவருடைய ஆங்கிள் ஆஃப் அப்சர்வேஷன், சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னவா இருக்குது? 45 டிகிரி ஆகுது. அப்படின்னா அந்த டவரோடைய ஹைட் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? அவர் வந்து இப்போ இந்த டவர் ஒரு டவர் இருக்குது. அந்த டவரை வந்து பார்க்குறாரு. இந்த டவருக்கு வந்து டவர் ஏபின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவரோட உயரம் வந்து சிடின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த டவர்லேருந்து இவர் வந்து எவ்வளோ தூரத்தில்